இந்த பக்கம் ஒரு சமயம் பெருமாள் என்ன பண்ணுறார், ஆதிசேஷனுக்கு மேலே படுத்துண்டு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு தான் கண்ணை திறந்துட்டு பார்க்கணும், சுவாமிகள்லாம் கண்ணை திறந்துட்டு பார்க்கணும், அவர்களாம் ஐம்புலன்கள் வேண்டுமா என்ன, அதெல்லாம் இல்லையே. அப்போது கண்களை மூடிக்கொண்டு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமாள். நாராயணர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார் இல்லையா, பாம்பு படுக்கை, அவர் என்ன பண்ணுறாராம், பயங்கரமாக எடை கூடிண்டே போகிறாராம். அந்த அளவுக்கு யார், பெருமாளுடைய எடை வந்து கூடிண்டே போகிறது பயங்கரமாக. பார்த்தா ஆதிசேஷன் கேட்குறாராம், என்ன சுவாமி எதாவது சாப்பிட்டுன்னு இருக்கல என்ன, உங்கள் எடை தூக்கி அதிகமாகிட்டே போகிறது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னாராம். அப்போ பாருங்கோ, அப்போ வந்து பெருமாள் சொல்கிறார், நாராயணர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைடா, நான் வந்து இப்போது சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், அதிலே மெய் மறந்து எனது எடை கூடிண்டே போகிறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போது ஆதிசேஷன் கேட்டானா, நானும் பார்க்க வேண்டாமா, நீங்கள் மட்டும் அதை பார்த்தால் போருமான்னு பேசின்னு இருக்கும் பொழுதே பெருமாள் வந்து உச்சக்கட்ட ஆனந்த நிலையை அடைகின்றார். அப்பொழுது அவருக்கு கண்ணிலிருந்து இரண்டு சொட்டுகள் ஆனந்த கண்ணீர் வருகிறது. அப்போ தான் வேற யாரும் இல்லை, அமுதவல்லியும் சுந்தரவல்லியும். இப்போ பாருங்க, இது 2 பேரை தான் முருகன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ என்னது, இங்கேயும் கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன், இங்கேயும் கண்ணிலிருந்து தோன்றியது தான் யார், பெருமாளுடைய கண்ணிலிருந்து 2 சொட்டு நீரிலிருந்து தோன்றியவர் தான் யார், அமுதவல்லியும் சுந்தரவல்லியும்.